சண்டை வாரது ஒரே ஒரு விஷயத்தால தான், வேற எதாலையும் வராது. அனைவருக்கும் வணக்கம், நான் சிரு. அதே மயூ. பின்னாடி ஒருத்தங்க பிஸி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, ஸோ பிஸியாக இருக்கா. இன்னைக்கு என்ன காரணம் பார்க்கறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். என்னன்னா, கோப்பில் ஸ்விஸ்ல இருக்கிறவங்க கோப்பில் பிள்ளைகள் 16 வயசு பிள்ளைகள் உட்பட்டு இருந்தவங்கன்னா போயிட்டு இந்த மால்போகனை கீறி கொடுத்து உங்களுக்கு ஒரு சாக்லேட் ஹாஸை ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ முயல் மாதிரி இருக்கும் சாக்லேட். முயல் மாதிரி இருக்கா. அதை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் போயிட்டு செய்யுங்க. எங்களுக்கு எங்களோட சின்னவாக்கு கிடைச்சிச்சு, ஸோ அவள் கீறி போட்டு இதை கொடுப்பா. ஸோ இன்றைக்கி என்ன காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலியை பாருங்கள். ஏன்னா அதே ட்ரெஸ்ஸோடு இருக்கணும்னு யோசிக்காதீங்க, அதே நாள் தான் எடுக்கிறோம், இது வேறு வேறு நாளாக வரும். என்னவையோ ஏன்னா யோசிப்பாங்க, என்னடா இது ஒரே ட்ரெஸ்ஸோட அடுத்த நாளும் போவாங்க அப்படின்னு. இன்றைக்கு என்ன வந்திருக்கோம்னா, நாங்கள் ஒருத்தவங்களை குளிப்பாட்ட வந்திருக்கோம். எனக்கும் மயுக்கும் சண்டை வாரது ஒரே ஒரு விஷயத்தால மட்டும்தான், கார் கழுவுறதுனால. அதாவது எனக்கு அதை பிடிக்காது. கார் வந்து எனக்கு எப்பவும் கிளீனா இருக்கணும். நான் சிங்கிளா இருக்கும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போயிட்டு காரை கழுவுவேன். ஆனா மயு நாங்க சிங்கிளா இருப்போம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்படி செய்வாரு. அடிச்சுடுங்க கொஞ்சம். நான் செய்றேன், நீங்க எப்படிங்க? நான் செய்யறேன், நான் தானே கார் ஓடுறேன். நீங்க அப்படிதான் சொல்றீங்க. எனக்கு கார் நீட்டா இருக்கணும். மயு வந்து காருக்கு தான் குடும்பம் நடத்து. பசிச்சா தண்ணி இங்க, சாப்பிட்டா இல்ல விடாச்சா தண்ணி இங்க இருக்கு, பசிச்சா சாப்பிட இங்க இருக்கு. இல்ல ஆனா நான் வண்டி வைக்கிறது அங்க வரைக்கல. இல்ல நான் பசிக்கு நான் தேர்னா இருக்காது. பின்னாடி ஒரு கை வரும், பின்னால இருந்து 2 கால் எலி ஒன்று இருக்குது, முன்னால ஒரு ஒன்று இருக்குது. காருக்குள்ள நான் சாப்பிட பிடிக்காது. காருக்குள்ள இருந்து என்ன செஞ்சீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா இல்லையா? அது வேற, அது கொட்டாது சிந்தாது. பட் சாப்பிடுறது எனக்கு பிடிக்காது காருக்கு இருந்து. என்னதான் இருந்தாலும் எனக்கு இந்த கார் வந்து எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்ட். சரியா? இப்ப இந்த மனுஷி இல்ல, எனக்கு கார், அதுக்கப்புறம் தான் மயு. சாதிக்கலாது விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் மயு பார்க்கும்போது அவரோட கம்பெனிக்கு போயிருந்தா. அப்ப காரை வந்து அண்ணாவும் தம்பியும் வந்து காரை கழுவிட்டு இருந்தாங்க. அப்ப நான் காரை கழுவ தர சொல்ல அவங்க தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க. என்னடா இது, இவருக்கு இந்த வேலை தெரியுமா தெரியாதான்னு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அப்ப நான் சொன்னேன், அங்கெல்லாம் நாங்க தான் செய்யணும்னு. நம்பல. இப்ப பாருங்க, நான் காட்டுறேன். அண்ட் எப்பவும் கார் கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யுங்க. என்னடா, வைப்பர்ஸை வந்து எடுத்து விடுங்க முன்னுக்கு. நாங்க டைரக்டா வஷிக்கே போவோம். ஸோ மயு அமத்துங்க பாப்போம். ஸ்டார்ட் அமத்துங்க. இங்க நாங்க தான் எங்கட வேலையை பார்க்கணும், வேற வழி இல்லை. எப்போ இந்த காருக்கு டயருக்கு பாருங்க, சத்தமா கதைங்க கேட்கா இல்லையா? சத்தமா கதைங்க, சத்தமா காய்க்கிறதா? இந்த கார் டயர் வந்து எப்பவும் ஊத்தியா இருக்கும், பிரேக் அடிச்சு. ஸோ அதை வந்து எப்பவும் கிளீன் பண்ணணும். அது உறைஞ்சி கழுவணும். ஆனா உறைஞ்சி கழுவுறதுக்கு திங்ஸ் ஒண்ணு கொண்டு வரல. குருவி கூட கூடு கட்டி வச்சிருக்கு வீட்டு காருக்கு மேல. அதுவும் குடும்பம் நடத்துது என்னோட சேர்த்து. மிஷின்ல கழுவுறது இருக்கு, அது வேற ஒரு நாள் கொண்டு போயிட்டு காட்டுறோம். இதுல எல்லாம் போட்டிருக்கும் எப்படி எப்படி கழுவுறது. டிரெக்டா நார்மலா 1 2 3 4 5 6 இதுல காட்டு எவ்வளோ நேரம் இருக்கணும். 2 ஃப்ராங்குக்கு இருக்குங்க. ஒரு 1 ஃப்ராங்கிட்ட வேலை முடிஞ்சா 2 ஃப்ராங்குக்கு இருக்குங்க. 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 1 ஃப்ராங்கிட்ட வேலை முடிஞ்சா 2 ஃப்ராங்குக்கு இருக்குங்க
மாத்துங்க மாத்துங்க. இது மழுகு. வடியா பிடிங்க தண்ணிய. தெரியுதா மழுகு வருது. நான் பிடிக்கிறேன் தாங்க. அது சரி, கழுவி விட்டா அப்புறம் பொறுங்க பொறுங்க. கழுவி விட்டா அப்புறம் காசு தாங்க போடு. காணு காணு தாங்க நான் பிடிக்க. ஒரு ரூபா காசு போட்டுருங்க. இல்லக்கா நான் காணும் போடுங்க இருக்கா சொல்றேன். போடுங்க. எல்லாரும் யோசிப்பீங்க தானே, என்னத்துக்கா திடீர்னு கார் கழுவுறாங்க, ட்ரிப் போறாங்க. நாங்க போயிட்டு காசை இருக்க மாத்திட்டு வருவோம். காசு இருக்க மாத்திட்டு வருவோம். இந்த காசு மாத்தா போறீங்க. பட் ஸோ காணொலி வந்து திடீர்னு கட் ஆயிருச்சு. ஏன் மாதிரி கட் ஆனது? கேமரா ஆஃப் ஆச்சு. தண்ணி பட்டு. தண்ணி படலை, பட் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கேமரால நான் துரைச்சு. ஓ, அது லென்ஸ்ல தானே. பட் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதை கவனிக்கல. நாங்கள் காரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இனி வந்து கீழே உள்ளுக்க வேக்யூம் பிடிக்கணும். பட் வேக்யூம் வந்து சொல்றாரு தலைவர் என்னண்டா, நான் பண்றேன். பார்க்க தெரியும். கழுவியாச்சு. காருக்கு சாப்பாட்டை கொடுத்துட்டு காரு பெட்ரோல் அடிக்கணும். அப்போதான். ஸோ எஸ், நாங்கள் அதையும் காமிக்கிறோம். ஆனால் அங்கே போயிட்டு தொடர்றோம். ஏன்னா நெடுகளும் காருக்கு இருக்கிற மாதிரி காட்டுறது எனக்கே பிடிக்கல. என்ன சொல்கிறீங்க? பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ரோல் விலை உண்டு 72. அதாவது ஒரு ஃப்ராங்கும் 72 கடைசியா உண்டு 56 அடிச்சு கடைசியா. இப்போ 16 சாராப்பன் குடிச்சு. ஏ எல்லாம் யாரால? அது எனக்கு தெரியும். என்ன, நான் அந்த நாட்டுக்கு போகணும். எந்த நாட்டுக்கு? சொல்றாரு போல. தெரியுமா, இப்ப அமெரிக்காவுக்கு போறாக்கள் எல்லாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் கொடுத்து தான் ஓகே அப்புறம் விசா வரும். உலகில எல்லா நாட்டுக்காரருக்கும் விசா இருக்கட்டும். நீங்க எந்த நாட்டு சிட்டிசனா இருந்தாலும் அமெரிக்கா போறோம்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட், எல்லா அக்கவுண்ட், இமெயில் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து. ஐயோ, அன்னைக்கு யூடியூப்ல போட்டுட்டேனே. எல்லாம் பார்த்து தான் விசா அப்ளை பண்றாங்க. தம்ப்நெயில்ல போட்டுட்டேனே. சரி, ஓகே. என்னோட வேலை செய்யற ஒரு போறாரு. அப்ப சொன்னோம் தனக்கு ஓகே ஆயிட்டு. இப்போ மையோ பெட்ரோல் அடிப்பாரு, அதை காட்டுறேன். நான் உள்ளுக்கு இருந்தா காட்ட போறேன். நான் பேசிக்கலி தெரியும் தானே, நாம சோம்பேறி சொல்லியிருக்கோம்ல. என்ன மையோ? இங்க பாருங்க, அவர் இப்படி போறாரு, காட்ட போடுறாரு. காட்ட எடுக்கிறாரு.
பெட்ரோல் போறாரு. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை. இதை செலக்ட் பண்ணிட்டு ஐயா எங்க ஆளை காணோம். ஆ எழுத்துக்கிட்டு இருங்க காமிக்கிறேன். நான் சோம்பேறினால இப்படி இருந்துக்கா. வெயிட் பண்ணுங்க குட்டி. இங்க பாருங்க தெரியுதால இப்படிதான் இங்க பெட்ரோல் போடுவாங்க. ஸோ இது ஒரு குட்டி காணொலியாக தான் இருந்திருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ட்ரிப்புக்கு எங்கே கிளம்பிட்டோன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் சீரோ.